எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பரான 3 வகையான சட்னி ரெசிபி வீடியோ தான். தினமும் ஒரே மாதிரியான சட்னி செஞ்சு போர் அடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சட்னிலாம் எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி as usual thought of the day. நம்மளோட வாழ்க்கையில நம்ம வெளி தோற்றத்துக்காக செய்கிற அலங்காரம் மட்டுமே நமக்கு அழகை தராது. நம்ம பேசுகின்ற சொற்களும் செய்கின்ற நற்செயல்களுமே நமக்கு உண்மையான அழகை தரும். சோ முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடமிளகா சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன், அதோடவே 2 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் மஞ்சள் கலர் குடமிளகா, அதோடவே பச்சை கலர் குடமிளகாவும் ஒரு அரை குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவு வந்து நீங்க எத்தனை பேருக்கு செய்றீங்க அதை பொறுத்து நீங்க வந்து மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எந்த கலர் குடமிளகா இருக்கோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்ததா கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் கலர் மாறினா போதும். அடுத்ததா கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே 2 பல் பூண்டு, அப்புறமா எடுத்து வச்சிருக்க புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற குடமிளகாவையும் இது உள்ள சேர்த்துடலாம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, குடமிளகா வந்து ரொம்ப நேரம் வதக்க கூடாது. அப்படி வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பு வர ஆரம்பிச்சிரும் சட்னில. சோ கொஞ்சம் லாஸ்டா சேர்த்துட்டு கொஞ்சமா வதக்கிட்டு இறக்கிருங்க. இப்ப எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போறோம். நல்லா நைஸாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க சட்னியவும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி எல்லாம் வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தண்ணிலாம் வற்றியாச்சு. இந்த பக்கமும் எனக்கு வந்து போதும். ஸோ அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியில் இதில் கொஞ்சமாக சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது முழுக்க ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இது பிடிக்கும், ஸோ அதனால நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பரான குடமிளகா சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட இட்லியோட பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சைடிஷ், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வறுத்து அரைச்ச தேங்காய் சட்னி. இது பண்றதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். இது வந்து எத்தனை பேருக்கு செய்றீங்கிறத பொறுத்து அளவு மாறுபடும். நான் கொஞ்சம் தேங்காய் அளவு இன்னும் அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக துருவன தேங்காய் இருந்தது, அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல மனம் வர்ற வரைக்கும் நல்ல எண்ணெயில வதக்கிக்கோங்க. அடுத்ததான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா புளியும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பல் பூடும் சேர்த்திருக்கேன். இது வந்து தோல் உரிக்க தேவையில்லை. சேர்த்துட்டு இதை நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வதங்கும் போதே வந்து சூப்பரா இருக்கும். அதோட வாசனை வந்து ரொம்ப அருமையா இருக்கும், தேங்காவோட ஸ்மெல். சோ இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம இதை அரைச்சுக்க போறோம். அவ்வளவுதான். இதை அரைக்கும் போது ரொம்ப நைஸா அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இதா இருந்தா போதும். ரொம்ப மையா அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த சட்னியும் இதை உள்ள சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக இது வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது. தேங்காய் சட்னினா நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி செய்யும்போது கெட்டு போயிடும் இல்லையா, பட் இது வந்து நம்ம வறுத்து அரைக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ லாங் ட்ராவல் போகும்போது இல்லைனா லஞ்சுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கெலாம் வந்து இந்த சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். முக்கியமாக இந்த கோயில் குளங்களுக்குலாம் நம்ம போகும்போது சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவோம்ல, அதுக்கெலாம் வந்து தக்காளி சாதம், புளியோதரை அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போகும்போது இந்த சட்னி வந்து சூப்பரான ஒரு சைடிஷா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அரைச்சதை உள்ள சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்ப சூப்பரான நல்ல மணக்க வறுத்து அரைச்ச தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது வெங்காய தக்காளி சட்னி. இது நார்மலாக பண்ணுறதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
சொல்லப்போனால் இது வந்து ஒரு அவசர சட்னி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் கூட நம்ம பண்ணிடலாம் இதை வந்து. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 3 பல் பூடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்களே, இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. எல்லாத்துலேயும் வந்து பூண்டு சேர்க்குறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. பூடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதுலலாம் பூடு சேர்த்து சாப்பிட முடியுமோ ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது பூடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து நம்ம தாளிச்சுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியை உள்ள சேர்த்துடலாம். இதுக்கு ரொம்பலாம் அதிகமா எண்ணெய் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளா குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுல வந்து நம்ம வதக்கிலாம் அரைக்கல இல்லையா, எண்ணெயில வதக்கி அரைக்கல. ஸோ இது நல்லா கொதிக்கும் போது அதோட பச்சை வாசனை வந்து போகும். ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்தே நீங்க வந்து கொதிக்க விடுங்க. இப்போ இதுல காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சூப்பரா தண்ணி எல்லாம் கொதிச்சு வத்திரும். அதே டைம்ல இதுல இருக்கிற பச்சை வாசனையும் வந்து சூப்பரா போயிடும். ஒரு 3 நிமிஷம் நல்லா நான் கொதிக்க விட்டுட்டேன் ஹை ஃப்ளேம்ல வச்சு. சூப்பரா இங்க பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி நல்லா சுருண்டு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த காரம் புளிப்பு இனிப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. பட் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அது கூடவே ஒரு 4 சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேல் டாப்ல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம் இந்த சட்னி. இப்போ சூப்பரான வெங்காய தக்காளி சட்னி, அவசர சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, பார்க்குறதுக்கே கலர் வந்து அப்படியே தகன்னு இருக்குது. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவ்வளோதான். சூப்பரான 3 வகையான சட்னி ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியா லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் மறக்காம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இவ்வளோ நேரம் பொறுமை இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.